வணக்கம். இது லங்கா ஊடகத்தின் இன்றைய முக்கிய செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். கொழும்பு 5 லாம்பு சந்தியில் தீப்பரவல், 4 தீயணைப்பு வாகனங்கள் விரைவு. மலையக மக்களுக்கு காணி உரிமை, புதிய ஒப்பந்தங்களில் சேர்க்க எதிர்பார்ப்பு, ஜனாதிபதி தெரிவிப்பு. ஹட்டனில் வீடு மீது மண் சரிவு, 4 மாயம், தீவிர மீட்பு பணி முன்னெடுப்பு. வெள்ளத்தில் சிக்கிய அரசு பேருந்து, பயணிகளை மீட்ட இளைஞர்கள். கொழும்பில் திடீரென சந்தித்த ரணில் மற்றும் கோட்டாபாய. புதிய அரசியலமைப்பு உருவாக்கப் பணிகள் தாமதமாகிவிட்டதை ஏற்றுக்கொண்ட ஜனாதிபதி விரைவில் தொடங்குவதாகவும் உறுதி. கொழும்பு புறக்கோட்டை 5 லாம்பு சந்தியில் அமைந்துள்ள இனிப்பு விற்பனை நிலையம் ஒன்றில் மேல் மாடியில் தீப்பரவல் ஏற்பட்டுள்ளது. பரவி வரும் தீயை கட்டுப்படுத்தும் பணியில் கொழும்பு மாநகர சபையின் 4 தீயணைப்பு வாகனங்கள் ஈடுபடுத்தப்பட்டுள்ளதாக காவல்துறை தெரிவித்துள்ளது. மலையக பெருந்தோட்ட தொழிலாளர்கள் மற்றும் தோட்ட உத்தியோகத்தர்களின் வதிவிட தேவைக்காக 10 பேர்ச் காணியை வழங்குவது தொடர்பான சட்டப்பூர்வ உரிமையை உறுதிப்படுத்தும் திட்டம் குறித்து ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க அறிவித்துள்ளார். 6 தமிழ் மற்றும் முஸ்லிம் அரசியல் கட்சிகள் இணைந்து உருவாக்கிய கூட்டணியின் பிரதிநிதிகளுடன் ஜனாதிபதி செயலகத்தில் இடம்பெற்ற சந்திப்பில் ஜனாதிபதி இதனை தெரிவித்தார். இதன்போது அரசியலமைப்பு திருத்தம், மாகாண சபை தேர்தல், வடக்கு கிழக்கு மற்றும் மலையக மக்கள் எதிர்கொள்ளும் காணி மற்றும் வீடமைப்பு பிரச்சினைகள் தொடர்பாக விரிவாக கலந்துரையாடப்பட்டது. மாகாண சபை தேர்தல்களை நடத்துவதில் நிலவும் சிக்கல்கள் குறித்து ஆராய தெரிவுக்குழு நியமிக்கப்பட்டுள்ளதாக சுட்டிக்காட்டிய ஜனாதிபதி, அரசியலமைப்பு திருத்தப்பட வேண்டும் என்பதும் நிறைவேற்று அதிகார ஜனாதிபதி முறையை ஒழிப்பதுமே அரசாங்கத்தின் நிலைப்பாடு என குறிப்பிட்டார். அவசரமாக கொண்டு வரப்படும் அரசியலமைப்பு திருத்தத்தை விட புதிய மக்கள் ஒப்பந்தம் ஒன்றை ஏற்படுத்திக் கொள்வதே அவசியமானது என்றும் வலியுறுத்தினார். இந்த கூட்டத்தில் 1948, 1972 மற்றும் 1978 ஆண்டுகளைப் போன்று ஒரு தரப்பினரால் மாத்திரம் உருவாக்கப்படும் அரசியலமைப்பாக இது இருக்கக்கூடாது எனவும், சமூக பரிசீலனையோடு இது மேற்கொள்ளப்பட வேண்டும் எனவும் தமிழ் பேசும் மக்களின் பிரதிநிதிகள் தரப்பில் சுட்டிக்காட்டப்பட்டது. தோட்டத் தொழிலாளர்கள் மற்றும் தோட்ட உத்தியோகத்தர்களுக்காக வதிவிட தேவைக்காக 10 பேர்ச் காணியை வழங்கும் திட்டம் குறித்தும் கவனம் செலுத்தப்பட்டது. பெருந்தோட்ட கம்பெனிகளுடன் விரைவில் மேற்கொள்ளப்பட உள்ள புதிய ஒப்பந்தங்கள் இதற்காக சட்டபூர்வ உரிமையை வழங்கும் சரத்துக்கள் உள்வாங்கப்படும் என ஜனாதிபதி தெரிவித்தார். மலையக பகுதிகளில் நிலவிய நிலவெடிப்புகள் தொடர்பில் கவனம் செலுத்தியுள்ளதாகவும், மத்திய மலையகத்தின் நிலையான தன்மையை உறுதிப்படுத்த தனி அதிகார சபையொன்று ஸ்தாபிக்கப்பட்டுள்ளதாகவும் குறிப்பிட்டார். மேலும் பெருந்தோட்ட மற்றும் சமூக உட்கட்டமைப்பு வசதிகள் அமைச்சுக்கு 2027 ஆண்டு பாதீட்டில் கூடுதல் நிதி ஒதுக்கப்படும் என்றும் ஜனாதிபதி உறுதியளித்தார். இந்த சந்திப்பில் கருத்து தெரிவித்த தமிழ் முற்போக்கு கூட்டணியின் பிரதி தலைவர் வி. ராதாகிருஷ்ணன், இந்த திட்டம் தற்போதைய அரசாங்கத்தால் நிறைவேறும் என எதிர்பார்ப்பதாக தெரிவித்தார். அதே நேரம் இந்திய வீட்டமைப்பு திட்ட பயனாளிகளின் நீர் மற்றும் மின்சார கட்டணங்களை செலுத்துவதில் எதிர்கொள்ளும் சிரமங்கள் குறித்து இலங்கை தொழிலாளர் காங்கிரசின் பொதுச் செயலாளர் ஜீவன் தொண்டமான் சுட்டிக்காட்டினார். மக்களின் காணிகள் மக்களுக்கே சொந்தமாக வேண்டும் என்பதில் அரசாங்கம் உறுதியாக உள்ளதாக தெரிவித்த ஜனாதிபதி, போரினால் வீடுகளை இழந்த மக்களுக்கு 13,000 வீடுகளை நிர்மாணிப்பதற்காக 2027 மற்றும் 2028 ஆண்டின் பாதீடுகளில் நிதியொதுக்கீடு செய்யப்படும் என்றார். அத்துடன் டித்வா அனர்த்தத்தால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு தற்காலிக வீடுகள் மற்றும் வாடகை வீட்டுக் கொடுப்பனவுகள் வழங்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாகவும் குறிப்பிட்டார். தொல்பொருள் திணைக்களம், வனப்பாதுகாப்பு திணைக்களம் மற்றும் மகாபலி அதிகார சபை போன்றவற்றின் பழைய கொள்கைகளால் வடக்கு கிழக்கு மக்கள் சந்திக்கும் சிரமங்கள் குறித்தும் இதன்போது பிரதிநிதிகள் ஜனாதிபதியின் கவனத்திற்கு கொண்டு சென்றனர். தமிழ் பேசும் மக்களின் பிரச்சினைகள் குறித்து கலந்துரையாட இவ்வாறான கூட்டணியை உருவாக்கியமைக்கு நன்றி தெரிவித்த ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க, இலங்கையர்களாக ஒன்றிணைந்து செயற்படும் நாட்டை உருவாக்குவதே அரசாங்கத்தின் எதிர்பார்ப்பு என்பதை குறிப்பிட்டார். ஹட்டன் பொல்பட்டிய பகுதியில் அமைந்துள்ள வீடு ஒன்றின் மீது மண்மேடு சரிந்து விழுந்ததில் ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த 4 காணாமல் போயுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். நாட்டில் தொடர்ச்சியாக பெய்து வரும் பலத்த மழையால் இன்று இந்த துயரச் சம்பவம் இடம்பெற்றுள்ளது. காணாமல் போனவர்களை மீட்கும் நோக்கத்தில் போலீசார், இராணுவம் மற்றும் அனர்த்த முகாமைத்துவ பிரிவினர் இணைந்து பரந்த அளவிலான தேடுதல் மற்றும் மீட்பு நடவடிக்கைகளை முன்னெடுத்து வருகின்றனர். இதனிடையே தொடர்ச்சியான மழை காரணமாக நிலவும் நிலச்சரிவு அபாயம் தொடர்பான பகுதிகளில் வசிக்கும் பொதுமக்கள் மிகுந்த அவதானத்துடன் இருக்குமாறும், தேவையான சந்தர்ப்பங்களில் பாதுகாப்பான இடங்களுக்கு உடனடியாக வெளியேறுமாறும் அதிகாரிகள் அறிவுறுத்தியுள்ளனர். மேலும் நிலச்சரிவு அபாய எச்சரிக்கை விடுவிக்கப்பட்ட பகுதிகளில் வசிப்போர் அதிகாரிகளின் வழிகாட்டல்களை பின்பற்றி உயிர் பாதுகாப்பை முதன்மையாக கருதிக்கொண்டு செயல்படுமாறும் கேட்டுக்கொள்ளப்பட்டுள்ளனர். கனமழை மற்றும் மோசமான வானிலை காரணமாக நாவலப்பட்டிய பாலந்தோட்ட பகுதியில் பெருகி வரும் வெள்ள நீரால் சூழப்பட்ட அரசு பேருந்தில் சிக்கியிருந்த பயணிகள் மீட்கப்பட்டுள்ளனர். சமூக ஊடகங்களில் பரவி வரும் காணொளிகளில் வெள்ள நீர் அப்பகுதியை வேகமாக மூழ்கியடித்து நீர்மட்டம் தொடர்ந்து உயர்ந்து கொண்டே இருந்ததால் பேருந்து சிக்கி கொண்டது காட்டப்பட்டது.
நாவலப்பட்டியவைச் சேர்ந்த இளைஞர் குழு ஒன்று ஒரு சரக்கு வண்டியை பயன்படுத்தி பயணிகளை பாதுகாப்பாக வெளியேற்றி மீட்பு பணிக்கு உதவ முன்வந்தது குறிப்பிடத்தக்கது. வெள்ளநீர் வாகனத்தை சூழ்ந்திருந்த போது பேருந்தின் ஜன்னல்கள் வழியே பயணிகளை வெளியேற்றப்படுவதை அந்த காணொளி காட்சிகள் காட்டின. மோசமடைந்து வந்த வானிலைக்கு மத்தியில் இளைஞர்களின் விரைவான நடவடிக்கையும் துணிச்சலும் ஒரு பெரும் துயரச் சம்பவத்தை தடுக்க உதவியுள்ளமை குறிப்பிடத்தக்கது. 2 முன்னாள் ஜனாதிபதிகள் உட்பட எதிர்க்கட்சித் தலைவர்கள் கொழும்பில் சந்தித்துக் கொண்டனர். வெகுஜன ஊடக அமைச்சகத்தின் முன்னாள் செயலாளர் அனுஷா பல்பிட்டாவின் மகனின் திருமண நிகழ்வில் இந்த சந்திப்பு நடைபெற்றது. கொழும்பில் உள்ள சினமன் ஹோட்டலில் இந்த நிகழ்வு நடைபெற்றது. முன்னாள் ஜனாதிபதிகள் ரணில் விக்ரமசிங்க மற்றும் கோட்டாபாய ராஜபக்ஷ, முன்னாள் அமைச்சர் அனுர பிரியதர்ஷன யாப்பா மற்றும் முன்னாள் தகவல் பணிப்பாளர் நாயகம் தினித் சிந்திக கருணாரத்ன ஆகியோர் உரையாடலில் ஈடுபட்டனர். இந்த சந்திப்பில் நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ஷவும் கலந்து கொண்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது. சுவிட்சர்லாந்துல வீடு வாங்க போறீங்க, இல்ல ஆல்ரெடி உங்களுக்கு அங்க வீடு இருக்குன்னா இந்த வீடியோ உங்களுக்காக தான். ஸோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. ஒரு மனிதனுக்கு வீடு அப்படிங்கிறது ரொம்பவே அத்தியாவசிய தேவை. அத்தியாவசிய தேவைகள்ல முக்கியமான பங்கு வகிக்கிறதே இந்த வீடு தான். ஸோ அப்படி வீடு வாங்குறது, விற்கிறது, இது சம்பந்தமா உங்களுக்கு இருக்கிற நிறைய ப்ராப்ளத்துக்கு சொல்யூஷன் தர ஒரே இடம் தான் உங்கள் செல்வாசக். யுவர் ஃபியூச்சர் அவர் விஷன். இப்போ சுவிட்சர்லாந்துல வீட்டோட வட்டி விகிதத்துல நல்ல மாற்றம் வந்திருக்கு, நிறைய குறைஞ்சிருக்கு. ஸோ நீங்க ஏதாவது அக்ரிமெண்ட் போட்டு வச்சிருக்கீங்கன்னா இப்பவே அதை ரெனிவல் பண்ணி மாற்றி வச்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு நிறைய ப்ராஃபிட்ஸ் இருக்கும். ஸோ இது சம்பந்தமா உங்களுக்கு ஏதாவது அப்டேட்ஸ் வேணும், இந்த மாற்றத்துல உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்கு அப்படின்னா மறக்காம ஸ்கிரீன்ல தெரிய நம்பருக்கு கால் பண்ணுங்க. சுவிட்சர்லாந்துல நீங்க வீடு வாங்கணும் இல்ல வீடு விற்கணும், அந்த மாதிரி ஏதாவது உங்களுக்கு தேவைகள் இருந்தா மறக்காம எங்களை காண்டாக்ட் பண்ணுங்க. உங்களோட எல்லா தேவைகளையும் உங்க ஃபேமிலியில ஒரு மெம்பரா இருந்து நாங்க பார்த்து பண்ணி கொடுப்போம். இது உங்கள் செல்வாசக். இச்செய்திகளுக்கு பிரதான அனுசரணை செல்வாசோக் இமோபிலியன், சுவிஸ் நாட்டில் முன்னணி நிறுவனம். தொடர்புகளுக்கு 07951464428. வீடு வாங்க, வீடு கட்ட, வீடு திருத்த மற்றும் வீட்டுக்கடன். யுவர் ஃபியூச்சர் அவர் விஷன். இது போன்ற மேலும் பல முக்கிய சுவாரஸ்யமான செய்திகளை அறிந்து கொள்ள லங்காஃபோ யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எமது செய்திகள் உடனடியாக கிடைக்க பெல் பட்டனை அழுத்துங்கள். அத்தோடு எமது செய்திகளை மற்றவர்களும் பார்வையிட ஷேர் செய்யுங்கள். நன்றி.